Hello guys, welcome back to another ghost video. சத்தம் கேக்குதடா. டுக் 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 டுக். டேய் டேய் டேய். டேய் டேய் டேய். பொறுமைடா Hello guys, welcome back to another கோஸ்ட் வீடியோ. ரொம்ப நாள் கழித்து கோஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம போய் சைக்கோ அந்த மாதிரி தான் பார்க்குறோம் இப்போதைக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம 3 பேர் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். சத்யா வந்திருக்கா ரொம்ப நாள் கழித்து. சத்யா அதுக்கப்புறம் பின்னாடி சதீஷ் இருக்கான் கேமரா பின்னாடி. ஸோ நம்ம இந்த வீட்டில் என்ன நினச்சி நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யாருக்குன்னா எதனா சொல்லணுமாடா? எவ்வளோ சொல்லணும், ஆனால் இந்த இடத்த பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப் எதனா? அதாவது இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப் அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக இல்லாமல் ஆள் நடமாட்டம் சுற்றி எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் போகிறோம், நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். என்னென்னு போய் பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் கரெக்டாக பண்ணுறேங்க. அப்புறம் ஓகே கைஸ், நம்ம இப்போதைக்கு உள்ளே போயிடலாம். லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், இப்போ நம்ம உள்ளே போயிடலாம் சீக்கிரமா. இது என்னதுடா இது? யாரோ இருந்த மாதிரி இருந்துறாங்க கைஸ். உங்களுக்கு போக போக ஸ்டோரி சொல்கிறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சத்தம் கேக்குதடா. டுக் 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 டுக். அதெல்லாம் வேறு ஏதாவது இருக்குண்டா, வாங்கண்ணா. இந்த ஸ்டோரி கைஸ், இந்த இடம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்பவே நல்லா தான் போயிருந்துச்சு. இது ஒரு ஃபேமிலி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆளுங்களை வச்சு. போக போக இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்களோட ஒரு குழந்தை, இப்போ எப்படி இருந்தாலும் 10 வயசு பையன் கூப்பிட்டு போவாங்களா பையன்ட்டு, அவன் பார்த்தீங்கன்னா இறந்துருக்கான் இந்த இடத்துல. அதுவும் ஒரு பொண்ணு இறந்துருக்காது. ஸோ நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் தான் இது. பார்த்துக்கலாம். நம்ம 3 பேர் தான் வந்திருக்கோம். சிவானா வரல இன்றைக்கி. சிவானா, பிரதீப், டிமான், ஜாக்லாம் யாருமே வரல. ஸோ பார்த்துக்கலாம் நம்ம என்ன பண்ண முடியுமோ, எவ்வளோ எடுக்க முடியுமோ ரிஸ்க் எடுத்து எடுக்கலாம். பத்திரமா வெளியில் வரணும். அதுக்கப்புறம் சதீஷோட அம்மாவுக்கு பிறந்த நாள் இன்றைக்கி. ஸோ எல்லோரும் விஷ் பண்ணுறேங்க, ஓகேவா? போயிடலாம் இப்போதைக்கு நம்ம உள்ள. உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணணும், ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு என்னடா இதெல்லாம் இருக்குது? அதான் பார்த்தேன் பழைய கட்டில் இருந்தா யாரே சத்தம் கேச்சுரா. பிரம்மான்னு நினச்சிருந்தோம்டா. மேலே போய் பார்ப்போம்மா ஃபஸ்ட்டு. மேலே தான் ஆக்டிவிட்டி. நான் போவேன் இப்போதைக்கு. அவனா அன்றைக்கி மாதிரி இந்தியா மாதிரி அவனா ஜெக்கில் தூக்கிச்சுது பாப்பா. ஏய், ஏதோ தலை தெரிஞ்சுதுறாங்க இப்போ. நான் இப்போ ஜூமிங் பண்ணுறேன் பாரு. உண்மையாடா? சத்தியமா சத்தியமா. கைஸ், நம்ம இப்போதைக்கு லைட்டு டார்ச் லைட் யூஸ் பண்ண வேணாம். டிடி அங்கே பாருங்க அந்த நிலா எப்படி தெரியுதுன்ட்டு. பொறுமையாக தாண்டா போகணும். இருடா, பயமாக இருக்குதுடா. கீழே கேக்குதுடா. எப்படா வயசு உங்களுக்கு கீழே கேக்குதா? இந்த சைடு பாருங்கடா. என்னடா பயமா இருக்குடா. வேணாண்டா, போயிடலாம்டா. இந்த மாதிரி டைம்
ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம், நம்ம காலில் பில்லாமா? என்னடா இவன் மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கான். கைஸ் உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், படிக்கட்டு பயங்கரமாக இருக்குது. பார்த்தாலே சந்திரமுகி படத்தில் வர மாதிரி வளைஞ்சிடும். பாப்பா உங்களை நாங்கள் அட்டாக் பண்ண வரல, புரியுதா? உங்களை நாங்கள் அட்டாக் பண்ண வரல, கொஞ்சம் பொறுமையாக நாங்கள் சொல்கிறத மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. வந்ததுலேருந்து பாப்பா கைஸ் மேலே கேட்டுச்சு, கீழே கேட்டுச்சு, இப்போ இந்த ரூமில் கேட்குது. எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. சுற்றி அட்டாக் பண்ணுறாங்கடா. உங்களை நாங்கள் அதான் அடிக்க துன்பப்படுறதை வரல, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. யாரும் அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குது. பயப்படாதீங்கடா, ஓடிட்டே இருந்தீங்கன்னா இது பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் கூட பயப்படுவீங்க. இரு ஃபர்ஸ்ட் பால்கனியில் யாருன்னா இருக்காங்களா? பொறுமையா போனா டேய் என்னடா ஏன்டா என்ன தள்ளி விட்டுருவீங்க போலடா மாடியில இருந்து. பக்கத்துல ஏரியா இருக்கு. டேய் என்னடா என்ன மூளையில விட்டு போயிட்டீங்க நீங்க. இருடா இந்த சைட்ல பாக்கலாம்டா யாராச்சும் இருக்காங்களான்ட்டு. கைஸ் ஒரு அடியும் பொறுமையாக தான் போனோம். இப்போ இது எங்கள் டாப்லேருந்து கேட்கல, இந்த ஃப்ளோர் இந்த 2 ஃப்ளோரில் 2 சைடில் இருந்து. பாப்பா உங்கள்கிட்ட நாங்கள் சில கொஷின்ஸ்லாம் கேட்குறோம், அதுக்கு நீங்கள் உங்கள் நிறைய ஜெக்குண்டா கொடுங்க, ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் உங்களை துன்புறுத்தவும் எதுவும் தப்பாக பண்ணவும் நாங்கள் வரல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்திருக்கோம். உங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பை தாங்க. சரி நீ அந்த பேக்ல இருந்து ட்ரோசிங் நடுறா. நான் ஓடி பாக்குறேன், ஃபிளாஷ் பாப் பண்ணலாம். மேல சவுண்ட் வரல, அதனால தான் பாக்க. டேய் நடுவுல விடு நடி. சத்யா நீ உள்ள பயந்து கொண்டே இருக்க. சத்யா டேய் எப்படிலாம் பயமுறுத்து. டேய் தள்ளில விட்ற போறா. கைஸ் சாக்லேட். டேய் சூனியம் பண்றாங்க. தல சோப்பா இருக்காங்க. நானடா. தனியா ஊறீங்கடா சத்தியமா சொல்றேன். இது ஓடுற மாதிரி சத்தம் கேக்குது. சின்ன குழந்தை ஓடுற மாதிரி சத்தம் கேக்குதுடா. ஒயில கீழே பாக்க டேய் பயமாதுடா. இது என்னதுன்னு தெரியல. சரி நம்ம கம்யூனிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் போய் வந்துறோம். அதான் தூக்கி யாரா தங்கடா. டேய் எதனா பண்றத உக்கிரமாயிடுடா, அது அப்புறம் பாத்துக்கோ. டேய் சீ வாடா. வா சாக்லேட் ஸ்டோன். ரைட் ஏய் மொட்டை மாடா நீ வாசிடா எடுவா. டேய் இங்கடா வந்து எடுப்ப, நீ என்ன இப்படி பண்ற? கீழ போயிடலாம்டா. டேய் சீக்கிரம் எடுத்து பா. நான் மாட மாட்டிடா லூசு. ஏய் சுனாடா நீ ஊர்ல இருக்கமா. டேய் வாங்கடா, ஒண்ணாவே வாங்கடா. டேய் என்ன பண்ண போற? டேய் வாடா வந்துற டேய் சத்தியமா. டேய் கீழ ஏதோ சத்தம் கேக்குது ஊர்ற மாதிரி. டேய் பொறுமையா இரு, முளைக்கு ஊந்தனா நங்குன்னு போய் உச்சி செத்துருவோம். பொறுமையா வா சதீஷே, பொறுமையா வா. டேய் என்னடா 2 மக்கு கேட்டோட கொடுக்குது பாருடா. அப்ப பொருள் போட்டு வித்துற வேண்டியதா. சாவே அடிப்ப. உங்களால முடிஞ்ச அளவுக்கு சதீஷ் என்ன வேணா பண்ணுங்க, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். ஆனா உங்களுக்கு ஆடாடா காலி. ஏய் என்னது? டேய் கொடனா வந்துச்சுடா வித்துனா. டேய் அம்மனே இருடா. என்ன சத்தம் அது? ஏய் ஒரு நிமிடம்டா. டேய் இருடா கம்யூனிகேஷன். என்னடா டேய் பானடா. சரி நம்ம கம்யூனிகேஷன் பண்ணிடலாமா? இருந்தா பிடி அதுல இருந்து ட்ரௌசிங் ஆடுறா. கல்ல இழுத்து கடி. ட்ரௌசிங் ஆடுறா.
சரிங்க நாங்கள் ரோசிங் ராடு எடுத்துகிட்டு உங்களுக்கு திரும்ப காட்டுறோம். ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட முழுமையாக ஒரு கம்யூனிகேட் பண்ணுறோம். ஆன்சர் பண்ணிச்சுன்னா அந்த பொண்ணு அப்புறம் என்னன்றதை பார்க்கலாம். இதெல்லாம் தேவையில்லாத வேலை நினைக்கிறேன்டா. அது ஏன்டா நோண்டுறோம். அப்படி செத்தவங்களுக்கு தான்டா அந்த வழி தெரியும். அது இவன் கூட தப்பா போச்சு. இன்னைக்கு பார்த்து பயமுறுத்தி நீ என்னென்ன மோத்துக்கு வச்சுன்னு என்னடா நான் இது கோடம் கேட்கலாமோடா. சரி ஓகே, உங்களுக்கு எஸ்னா நீங்கள் இந்த மாதிரி கிராஸுக்கு போகலாம், நோனா இப்படி பண்ணிக்கலாம். ஸ்டேட் எடுக்குதா சைட்ல இருந்து எடுக்குதா மேலே இல்லை வச்சுச்சுன்னா இல்லை பார்த்துக்கலாம், வேறு வழி இல்லை. இல்லை பார்த்துக்கணும்னா நாங்கள் ஆடுமா நிற்க வைக்கிறீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ நீங்கள் இங்கேருந்து கீழே விழுந்துட்டீங்களா வேலை செய்யும்போது? உடனே ஆன்சர் வருதுடா. என்னடா நீங்க இங்க இருக்கீங்கன்றதுக்கு ஏதாவது சவுண்ட் தர முடியுமா உங்களால? என் மேல தூக்கி அடிச்சு அண்ணாவா? அண்ணா சொன்ன மாதிரி இல்ல ஆன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அண்ணா அந்த மாதிரி இருந்துச்சு. கேளு, அண்ணா அந்த அண்ணா மாதிரி சொல்லிச்சு. நான் வலிக்குதுடா. மேல சத்தம் கேக்குது. உனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. அங்க ஒரு சவுண்ட் கேக்குது, மேல ஒரு சவுண்ட் கேக்குது. ரெண்டு பேர் இருக்கு. இல்ல இல்லடா, அதுக்கு எதனா அவங்க வீட்டுக்கோ எதனா சொல்லிச்சுன்னா வேற என்ன கேள்வி கேட்டு வாழ டப்புன்னு போயிடலாம். என்ன பண்றப்போ ஸ்ட்ரைட்டா மட்டும் எடு. வேற எங்கேயும் பார்க்காது. ஸ்ட்ரைட்டா மட்டும் எடு. எங்க இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா எடு. சுத்தி ஹெல்ப் கொடுங்க. ஏதோ குரல் கேட்டுச்சு எனக்கு. அண்ணாந்திர ஏதோ ஒன்று அதை முன்ன பாருங்கடா. சரி சரி இங்க இங்க எடு. ரெண்டு தான் இந்த சாக்லேட்டு ரெண்டா டைம் நீங்க தான் ஆக்குறீங்க. அப்புறம் பார்த்துக்கோ. நீங்க எங்களை அட்டாக் பண்ணுவீங்களா? எஸ்ஸா எஸ்ஸுன்னு மேல சத்தம் இருக்குடா. ஏய் குப்பர் மேல ஓடுறா. ஏய் அந்த பொம்பளை டேய் உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமா பாப்பா? பாப்பா நீ க்ரௌசிங் அட் பண்றா ஃபர்ஸ்ட். எங்க எத்தனை ஸ்ட்ரீட் இருந்தா புடி. எங்க எத்தனை ஸ்ட்ரீட் இருக்கு அப்புறம் என்ன கேள்வின்னு கேள்றா. எங்க முன்னாடி வர முடியுமா பாப்பா? அதுக்கு மட்டும் வர முடியாது. கேளு கேளு. நீங்க அழுறீங்களா? ஏதோ ஹெல்ப் பண்ணுமா கேளுடா. நீங்க அழுறீங்களா? ஆமாந்திரா தெளிவா கேக்குறா. நீ வேற போட்டுற. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோசிங் ராட் மூலமும் கேட்டோம். பட் அது நேரே ஃபோக்கஸ் பண்ணு. ஆயிடுச்சு கேப்சர் ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போ என்ன? டேய் என்னடா ஏய் யாரா அந்த பேய்? உங்களுக்கு என்னடா வேணும்? கைஸ் இப்படி பார்த்தனங்களா உங்களுக்கு தெரியும் அந்த பொம்மை ஆடிச்சுன்னு. வேற என்ன கேக்குதுடா? உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமா கேட்டியா? இது உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா இல்ல வேணாவா? உங்களுக்கு என்ன? என்னடா இவ்வளோ ஆன்சர்டா கொஸ்டின் கேட்டா அந்த மாதிரி ஆன்சர் கொடுக்குதுடா, பதில் தந்துடா. ரெஸ்பான்ஸ் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தருது? சத்யா அப்படி போவாதா? சத்யா வேண்டாம் சத்யா ஒழுங்கா வந்துடுறா. நான் தான் சொல்றேன் நீ உழுந்துற போறடா பின்னாடி. நான் தான் சொல்றேன் இருடா நீ பாட்டு போறடானா. பாப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். கடைசியாக ஒரு முறை சொல்கிறோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த மாதிரி அட்டாக் பண்ணாதீங்க.
நான் மேலே வரேன். அழுகுற சத்தம் கேக்குதுடா. போயிடலாம்டா போயிடலாம்டா. டேய் பாப்பா தான்டா. நாங்கள் இங்கேருந்து போகணுன்னா நீங்கள் அழாதீங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து நாங்கள் போகணும், உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா எதனா சத்தம் போட்டுருங்க. நாங்கள் இப்போவே இந்த இடத்த விட்டு போயிடுறோம், உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். பாப்பா எதாவது ஹெல்ப் பண்ணுமா பாப்பா? ஏன் நீங்கள் அழுவுறீங்க எப்படி? போயிடலாம். இந்த இடத்த விட்டு நம்ம போகிறது தான் கரெக்ட். அந்த பாப்பாவை தாண்டி இங்கே வேறு யாரோ இருக்காங்க சொல்கிறேன். அந்த பாப்பா அட்டாயிச்சுற வீடியோ இப்படி அழுத்திட்டா, இந்த இடத்த அழுத்திட்டா. பொறுமைடா. பேக் எங்க இருக்கு? பார்த்துருப்பீங்க, சரியாகவே ஆன்சர் பண்ணுது. பட் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. நம்ம இன்னும் ஒரு நாள் நம்ம ஃபுல்லாக எல்லோரும் வந்தோடனே ஏப்பரா குடம் கேட்டனே கொடுக்குதுடா. லைட் அங்கறா. இப்போ நீங்க எட்டி பாத்தீங்களா? கத்தாதரா. வீடியோ கேப்சர் ஆச்சுனா முடிச்சுக்கிறோம். ஏன்னா சுற்றி ஆளுங்க திடீர்னு முச்சிடலாம்டா. நான் பார்த்தேன் தலை ஸ்டே அண்டில் டைம்